நீங்க லேர்ன் பண்ற அந்த எஜுகேஷன், அந்த ஸ்கில் எப்படி இருக்கணும்னா, அத யூஸ் பண்ணிட்டு நீங்க லைஃப் லாங் உங்களுக்கு அதுல இருந்து இன்கம் ஜெனரேட் ஆகணும். ஸ்டேபிள் இல்லாத ஒரு இன்கம் ஸ்கீம கொண்டு வரக்கூடாது. இதுல ரொம்ப கவனமா நீங்க ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல பார்த்தீங்கன்னா, எங்களோட வெல் ஃபியூச்சர் அகாடமில இருக்கிற ஒரு ஸ்டூடண்ட் வந்து அவரு அ ஏஐ இன்கம் நாங்க ஒரு கான்செப்ட் ஒண்ணு கொண்டு வந்தோம் ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு முதல். என்னன்னா ஏஐ மூலமா ஆன்லைன்ல ஏஐ வீடியோஸ் அண்ட் ஏஐ ஃபோட்டோஸ் மூலமா ஆன்லைன்ல மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். அது வந்து பெசிவ் இன்கம். பொதுவாகவே 2 டைப் ஆஃப் இன்கம் நம்ம ஆன்லைன்ல சொல்லுவோம். ஒன்று ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பெசிவ் இன்கம். நாங்கள் எதில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் தான் உங்களுக்கு ஆன்லைன் அறிமுகமாகணும். பட் நீங்கள் பெசிவ் இன்கம் நோக்கி போகணும். நல்லா தெளிவாக விளையும் கொடுங்களா. உங்களோட வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் எதை நோக்கி போகணும்னா பெசிவ். அப்போ இதுதான் உங்களுக்கு என்ன செய்யும்னா ஒரு முறையான கைடன்ஸை தரும். காரணம் என்னன்னா இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் எம்மோட கண்ட்ரோல்ல இருக்கும் இந்த ஏர்னிங்ஸ். ஓகே, இப்போ நீங்க வந்து லொகின் பண்ணிட்டு வெப்சைட்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லொகின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஒர்க் இருக்கும், ஒர்க் தேட தேவையில்லை, நீங்க ரிஸ்க் எல்லாம் குறைய. இது உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். இதுல யாரையும் தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்க யூடியூப்ல வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோ வியூஸ் வந்து போனதான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ். அந்த வியூஸ் போறது வந்து இன்னும் ஒரு ஆள், அதாவது அந்த ஏர்னிங்ஸ் வந்து வியூவர்ஸ்ங்கிற ஒரு ஆள்ற கன்வர்சேஷன் மூலமா தான் உங்களுக்கு வர வேண்டியது. ஓகே, இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ கிக் செல் பண்றாங்க தானே, இப்போ சேவிஸ் ஃப்ரீலான்ஸ் சேவிஸ் செல் பண்றாங்க. இந்த ஃப்ரீலான்ஸ் சேவிஸ்ல வந்து அந்த ஓனர்ஸ், அதாவது அந்த சேவிஸ் தேவைப்பட்டாக்கள் அதை பை பண்ணினா தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும். பட் இங்க அப்படி இல்லை. நீங்க ஜாயின் பண்ண, அதாவது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லொகின் பண்ணினாலே உங்களுக்கு ஜாப் லிஸ்ட் ஆயிருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்றத. ஸோ அதனால இது உங்களோட கண்ட்ரோல்ல தான் முழுமையா இருக்கு. ஓகே, ஆனா நீங்க கண்டினியூஸ், அதாவது நீங்க ஆக்டிவா இருந்தா தான் இங்க மணி. நீங்க தூங்கும்போது உங்களுக்கு மணி கிடைக்காது. ஆனா பெசிவ் இன்கம் எப்படின்னா, நீங்க என்னன்னா நீங்க தூங்கும்போது உங்களுக்கு மணி வரும். அதே மாதிரி ஒரு மாசத்துக்குரிய ஒர்க்கை நீங்க ஒரு நாளையில கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுதான் இதுல இருக்கிற பெனிஃபிட். ஸோ இதைத்தான் நம்ம உருவாக்கினோம். நம்ம ஸ்டாண்டர்ட் குரூப், அதாவது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் தான் கண்டினியூஸா செய்துட்டு இருக்கிறோம். பட் ஒரு சேஞ்ச் வரும், கட்டாயம் ஒரு இது ஒன்று வரணுங்கிறதுக்காக. ஏன்னா பிள்ளைகள் வந்து அடுத்தது என்ன செய்யறங்கிற தெளிவு இல்லாம ஸ்கேம்கள் எல்லாம் மாட்டிருக்கோம். அதுல இருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாக்க நம்ம அப்படி செய்யறோம். ஸோ அப்படியான ஒரு கான்செப்ட் தான். அதுலதான் நீங்க ஒரு போய் உண்டு இதுல மணி மேக் பண்ணியிருக்கிறாரு. பாருங்க, இவர் செகண்ட் வித்ட்ராவல் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி நான் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நீங்க வெளிப்படையா பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நீங்க சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் டீப்பா லேர்ன் பண்ணீங்க அந்த ஒரு சொன்னா உங்களோட ஏர்னிங்ஸை நீங்க கூட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏர்னிங்ஸ் டபுள் பண்ற கான்செப்டை ஒரு பெரிய ஒரு விஷயமா யூஸ் பண்றோம். இதுல கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க, பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்க, படிக்கிறவங்க, ஃபாரின்ல இருக்கிறவங்க, இப்படி எல்லாருமே அதை யூஸ் பண்றாங்க லீகல் வைஸா. அதுக்கு நீங்க ஒரு சரியான சிஸ்டத்தை இது பண்ணணும், இல்லாட்டி உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் பிளாக் ஆயிரும். அப்ப அதை வந்து நம்ம ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல யூஸ் பண்றோம். இதுலயும் இவர் யூஸ் பண்ணார். இவர் என்ன கேட்டார், சார் இப்படி யூஸ் பண்ணலாமான்னு. பட் நான் வந்து அது உங்களோட ஓன் ரிஸ்க்ல ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் அதுல இருந்தே அவர் அடுத்த வித்ட்ராவல் எடுத்துட்டார். ஸோ எதுக்குமே ஒரு முறை